வணக்கம். நான் உங்க ஜேகே. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்க யாரும் நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ மறக்காம பண்ணிருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ட பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காரமடை. இந்த இடத்த சுத்தி நெறைய ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா இந்த இடம் இருக்குங்க. ரஜினி சார் நடிச்ச தம்பிக்கு எந்த ஒரு படத்துல ரஜினி சாருக்கு வந்து யானை ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான சீன் வந்து இந்த கோவில்ல தான் எடுத்திருக்காங்க. இது என்ன கோவில் பார்த்தீங்கன்னா, ரங்கநாதன் சுவாமி கோவில். இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கேயும் நிறைய படம் எடுத்திருக்காங்க. பிரபு சார் நடிச்ச மாப்பிள்ளை கவுண்டர் படத்துல அவங்க மாமா மகளை வந்து ட்ரெயின் ஏற்றி விடுற மாதிரியான சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஆம்பளை படத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து விஷால் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரியான சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விஜய் சார் நடித்த பகவதி படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் ரயிலில் ஏறுற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருப்பாங்க இங்கே தான். ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனை கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினல் வந்து காரமடை தாங்க. விஜய் சார் நடித்த வேலாயுதம் படத்தில் ட்ரெயினில் இருந்து இறங்குற மாதிரியான சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் இந்த ஃபேக்ட்ரி சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா. கமல் சார் கமல் சார் கூட அந்த பெரிய ஒரு பீரங்கி ஒன்று வச்சுக்கிட்டு சுட்டுட்டு இருப்பாரு. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் தான். கார்த்தி சார் நடித்த தம்பி படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காரமடையில் என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அது நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவை போடலாம். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.